நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக கடந்த சில வருடங்களாகவே வதந்திகள் பரவி வந்தது. ஆனால் இது குறித்து விஜய்யோ அல்லது அவரது குடும்பத்தினரோ இதுவரை வெளிப்படையாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் சங்கீதா திடீரென சென்னை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி மனு தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. வரும் வாரத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது எனவும் தகவல். விஜய் மற்றும் சங்கீதா இருவருக்கும் திருமணம் ஆகி 27 ஆண்டுகள் ஆகிறது. இத்தம்பதியருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். அவர்களின் மகன் ஜேசன் சஞ்சய் தற்போது தமிழ் திரைப்பட உலகில் இயக்குனராக அறிமுகமாக இருப்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த விவாகரத்து செய்தி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியும் வருத்தமும் ஏற்படுத்தியுள்ளது. பலரும் இதை நம்ப முடியாமல் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இந்நேரத்தில் விஜய் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி அரசியலில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். பல அரசியல் மாநாடுகளில் அவரது பெற்றோர் மட்டுமே கலந்து கொள்வது கவனிக்கப்படுகிறது. சங்கீதா எந்த அரசியல் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாதது பற்றியும் ரசிகர்கள் விவாதித்து வருகின்றனர். மேலும் சமீபத்தில் ஒரு தேசிய கட்சி தலைவர் விஜய்யை ஒரு முன்னணி நடிகையுடன் இணைத்து பேசியது சமூக ஊடகங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் இந்த விவகாரம் மேலும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் வரை எதையும் உறுதியாக கூற முடியாது நண்பர்களே. உண்மை தகவல்கள் வந்தவுடன் உங்களுடன் பகிர்கிறோம். இப்படியான சினிமா மற்றும் அரசியல் சூடான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை பின்தொடருங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். மறக்காமல் லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களே.